Hello guys, welcome back to our new video Munnar second episode. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் என்ன காட்டியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணாருக்கு வந்தது, அப்புறம் இந்த ராஜமலைக்கு ட்ராவல் பண்ணதை மட்டும்தாங்க நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தோம். அந்த ராஜமலை மேலே என்னெல்லாம் இருந்துச்சு, அப்புறம் கீழே இறங்கி வரும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு, ராஜமலை ஹில்ஸுக்கு மேலே நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா, எவ்வளோ தூரத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அப்படியே நம்ம வீடியோஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாதும் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ராஜமலை ஹில்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணாங்க. அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ராஜமலை ஹில்ஸ் மேலே வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர் பேர் ஏதோ சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஊர் மேலே நம்மளை அலோவ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கிராமத்து மக்களை மட்டும் அவங்களோட வெஹிக்கிள் மட்டும்தாங்க அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. நீதான் பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டதுமே நம்ம அப்படியே சரி ஹில்ஸ் மேலே போவோம், போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்லி நம்மளும் அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம முன்னால் போகிறதோ பின்னால் வர்றதோ நம்ம சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே அதர் கண்ட்ரிக்காரங்க, அதர் ஸ்டேட்காரங்க, ஹிந்திக்காரங்க தான். இங்கே வர்றது மேக்ஸிமம் தமிழ்காரங்களோ மலையாளிகளோ யாருமே வரல. அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க, அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் இங்கே உள்ள இயற்கையோட அழகை ரசிக்க வராங்க. நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பார்த்து யாருக்காவது இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ராஜமலை ஹில்ஸ் இது வந்து இந்த லொக்கேஷனுக்கு கண்டிப்பாக போங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக பயங்கரமாக இருக்கும். இங்கே உள்ள என்ட்ரி பாஸ் எவ்வளோ இந்த ஹில்ஸுக்கு வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாங்க. செம்ம ஒர்த்து பிளேஸ். எதப்பா நீ சாண பிடிக்கணும்? மலைய சாண பிடிக்கவா? ஆமா, எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. விளையாட்டு சாமா இல்லை. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 200 மீட்டர் கூட நடந்து வந்துருக்க மாட்டோம். இந்த லொக்கேஷனை விட்டு அப்படி போகிறதுக்கே மனசு இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே உள்ள அட்மாஸ்பியரே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது மேலே போனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சிக்கோங்க அட்மாஸ்பியர். ஆனால் பார்க்குறதுக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு அழகான லொக்கேஷனுங்க. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக மூணார் வந்தால் ராஜாமலை போகணும், எல்லோரும் போவோம். இது இங்கே இருக்கிற செல்ஃபி ஸ்பாட்டுப்பா. இங்கே இருக்க எல்லாருமே இங்கே வந்து நின்று தான் செல்ஃபி எடுத்துகிட்டே நாங்களும் ராஜமலை வந்திருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி செல்ஃபி எடுத்து போட்டு அப்படியே மேலே போயிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாருமே. நம்மளும் அப்படி தான் போகணும். அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? Has taken special care among us for pronunciation skills. பொறுக்கி பேடா, பொறுக்கிடா நீ. அப்படியே போகிறோம் மேலே போயிட்டே இருந்தோம். போகிற உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையாக ஒரு பைப் செஞ்சு வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்ததுமே அங்கே இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, தாங்க முடியல எனக்கு. நீ வாங்கடா போவோம்.
போவோம் நடங்கல நேரம் இதுல போகும்ல இங்கே நான் ஒட்டுமே வாங்கிட்டு இருக்கோம் அருண்டு செல்லாம் குறைக்க கூட ரூமை காலி பண்ணல ஒரு வே உள்ள போக மாட்டான் ஒரு மாசத்துக்கு ரூம் க்ளோஸ் ஒடுக்கி இருக்க போனோம்ல வந்தவனுக்கு நின்றுட்டுல வாழை வந்தவனு இங்க ஒரு கொம்பாடி கொம்பாடி வீரப்பாடி பெர்மிட்ல வருது எல்லாம் ஃபாரினர்ஸு ஆமால கொண்டாங்க ஃபோட்டோ எடுத்தாரோன்னு சொல்லிக்காங்க ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாம் ஃபாரஸ்ட்டில் இடம் எடுத்துருப்பாரு ஸ்லோ மோஷன் அவளை தவிர எல்லா இடத்தையும் எட்டு போகிறாள வீடியோவில் அவன் எங்கிட்ட போகிறான் அவன் எங்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கா நட இதுக்குள்ளே லைஸ்டா வாழை இது சங்கடா இருக்கும் அவனு போக ஃபாலோ எடுத்து வருதான் இது உள்ள இருக்குல்ல இது எனக்கு ராஜமலை வா இருக்குல்ல போக உள்ள பார்த்து ராஜா எது வரும்போது பார்ப்போம்ல வாழை வரும்போது போயிடுவாங்க இல்லை சந்தன மரம் இந்த இருக்கலாம் அதில் சுற்றி இப்படி வராங்களே இது பெரிய இதெல்லாம் இந்த வராங்க பாரு கீழே அதை பார்க்கலாம் நினைக்கலாம் வரும்போது இல்லை வெயில் அடிக்கி வெயில் அடிக்கணும் எல்லாம் ஃபாரினர்ஸ் அளவிட்டி அபி கோ எடுத்து பாதை முடிந்த பேர் இந்த பாதை அடே போகும்போது உருண்டு வர வேண்டியதான் அடே ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற மாதிரில உருண்டிட்டு கிடக்கு தமிழ்காரங்க தானா கேமரா ஒர்க் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ராஜமலை ஹில்ஸோட மேலே டாப் எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஊர் உண்டு. ஆனால் அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நம்மளை அந்த ஊருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் தான் நம்ம டூரிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து இங்க ஒன்றும் தெரியாது. சும்மாவே இருக்காதா? எப்படி எப்படி இதுதான் நம்ம டூரிஸ்டர் எல்லாருமே வந்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் 2 பிளேஸ் ராஜமலையில் இதுதான்.
அப்படியே உங்களுக்கு அந்த மேலே உள்ள வில்லேஜ் ஒரு வில்லேஜ் உண்டு. அந்த வில்லேஜில் உங்களுக்கு ரிலேட்டிவோ இல்லை வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக வேணால் போய்க்கலாம். அவங்க வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கூட வேணால் ஏறி போய்க்கலாம். அவங்களுக்கோ அவங்க கூட வரது போகலாம்ல யாரெல்லாம் சொன்னாங்க கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. இதுதான் லாஸ்ட் ப்ரைஸ். ராஜமலை ஹில்ஸில் வந்து அந்த ரோடு இல்லை. இதுக்கு மேலே ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக ரொம்ப நம்ம ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே கரெக்டாக ஒரு 2 பேர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க அங்கேயே தம்பி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி மறைச்சி அதுக்கு மேலே எங்கேயுமே அனுப்பி விட மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா மேலே ஒரு ஹில்ஸ் மேலே ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வில்லேஜ்லேருந்து அந்த இப்போ ஒரு ஆட்டோ வருது பார்த்தீங்களா, அதான் அந்த வில்லேஜில் உள்ளவங்களோட வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மற்ற வெஹிக்கிள் எதுவுமே அலோவ் பண்ணுறதில்லை. சரி வாங்க, நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ராஜமலை ஹில்ஸ் மேலே டாப் எண்டு வரை போகணும். இப்போ அப்படியே கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போகும்போது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எந்த அளவுக்கு ஃபன் என்டர்டைன்மெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கூட ஒரு கொம்பியை கூட்டாரலாம், அதான் பறந்து ஓடிடுது பார்த்தது. யானையெல்லாம் அப்படிதான் அலையுதுங்க. நினைச்ச வரையும் அதை கப்புள்ஸ் போட்டோ எடுக்க தான் முடிச்சுட்டு இருந்திருக்கேன். நம்ம நின்றது நம்ம போட்டோ எடுக்க கொடுக்க மாட்டேங்கிடுச்சு. அந்த அக்கா சொல்லி போட்டோ எடுக்கணுமா அவன் முடிக்கான். ஆனால் இறுதி வந்தாலும் கிடையாது. போல ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா. பாப்பா வாழ चलो चलो हमारे वीडियो टिकटॉक स्लो मोशन இங்கே செல்ஃபி போடுமா? சி சி டீசல் தான் அடிக்கணும்னா இந்த கோட்டியால தானே பார்க்கக்கூடாது. அது இல்லை பாரு ரொம்ப இல்லாத ஒன்று தான் சின்னம்மா தானே சின்னம்மா தானே. கிழவிகள் அழகி போட்டிக்கு போறோம். அழகி போட்டி நடக்குது உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்குல கிழவிகளுக்கு இருக்கு. அப்பவே பார்த்தேனா ஆடா நம்ம நேரம் அப்படி இந்த சோலா ஃபாரஸ்ட் வைல்டு தெரியாதால வைல்டு அனிமல்ஸ் சொல்லுவாங்களா? வைல்டு அனிமல்ஸ் வைல்டு லைஃப்னு வரலாம். அப்போ என்னடா காட்டுக்குள் போய் அவளத்தை எடுத்துணுன்னா எம்பி கூடாது. ரொம்ப வருத்தம்ப்பா. എല്ലാം കൊണ്ടാണ് മലയാളം.
కొంచెం అదే అదే నా కింద కాఫీ షాప్లో పడతా एक ऊपर चलता है फिर नीचे चलता है. ஆக்சுவலாக இந்த ஹில்ஸுக்கு ராஜமலை ஹில்ஸுக்கு எல்லாருமே வர்றதே இந்த வரையாடை பார்க்குறதுக்காக தான். அதான் எல்லாருமே அதை பார்த்ததுமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஆடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ராஜமலை ஹில்ஸில் அதுவும் மூணார் கேரளா ராஜமலை ஹில்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வரையாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. கொம்பாடி லுக்கு டாண்டி யானையெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. देखो इस चीज के लिए लोग ऐसा करे जो नहीं देखो थार जंगली थार கொம்பு எப்படி ஊச்சியா இருக்கு பாரு, குத்துனுச்சு. இப்போ நில்லுங்களா நில்லு. வண்டி 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 कुर्क इन द गौसिक कोंदा ऊपर कितना है? ऐसे ही है सारा ऊपर तक. ஈரல ஈரல ஈர ஒரு பாட்டு எடுத்து செல்ஃபி எடுப்போமா? எடு எடு. அலே क्या भी நில்லு இங்க வாடா. அலே இந்த யானை வந்தானா பயந்துட்டு நின்றோம். ஆட்டோ. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாட்டா, பாய் பாய்.